Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ மேட் ஃபவுண்டேஷன்னா என்ன? ஸோ ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல, ஹெவி பில்டிங் இருக்கிற இடத்துல இந்த மேட் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேட் ஃபவுண்டேஷன், ராஃப்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ரெண்டு நேம்லேயும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க பெரிய பெரிய பில்டிங்லும் ஹெவி வெயிட் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் தான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். டொமஸ்டிக் ரெசிடென்சியல் பில்டிங்கில் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதனால் அப்படின்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல் காஸ்ட்லியான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இது நமக்கு ரெக்கமெண்ட் இல்லாத இடத்துல நம்ம இது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் ரெசிடென்சியலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெசிடென்சியலில் மொத்தம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதில் ஹெவி லோடு கிடையாது. ஸோ அதுக்கு ஷாலோ அண்ட் டீப் ஃபவுண்டேஷனே போதுமானது. ஸோ சாயில் கண்டிஷனும் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து, பில்டிங்கோட ஹைட் இதுக்கேற்ற மாதிரி ஷாலோவாக டீப்பாக அப்படின்றது டிசைன் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ மேட் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா ஹெவி லோடு இருக்கிற இடத்துல இந்த மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹெவியான இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளட்டு, என்ன ஒரு இது வந்தாலும், ஏன்னா இது ஒன்றோட ஒன்று கனெக்ஷனில் இருக்கிறதுனால எந்த ஃப்ளட்டு வந்தாலும் இது சரிஞ்சு விழாது, அதாவது ஸ்லைட் ஆகாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எஸ்கவேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஃபுல் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா முழுக்கவும் அப்படியே ஃபுல் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த மேட் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு நான் ஃபர்தர் ஃபோட்டோஸில் உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட் ஃபவுண்டேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ இது சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ மேட் ஃபவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா ஹெவி லோடுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு ஃப்ளட் வந்தாலும் இது ஒன்றுமே பண்ணாது. ஸோ ரொம்ப சேஃப். எஸ்கவேஷன் கம்மியாக பண்ணாலே போதும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டைம் சேவிங். ஸோ குயிக்காகவும் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப பெனிஃபிஷாகவும் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக ஒன்றும் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இதோடைய காஸ்ட் அதிகம். ஏன்னா நம்ம இந்த மேட் ஃபவுண்டேஷனில் ஃபுல் ஏரியாவுக்கும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் கம்பைனாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி அதோடைய ஸ்டீலும் காங்க்ரீட்டும் அதிகமாக செலவாகும். ஸோ அது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம பெரிய பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபவுண்டேஷன் சரியில்லைனா மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸு விழுந்துடும். ஸோ அப்போ ஃபவுண்டேஷன் இதுக்கு ஹெவியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா, டொமஸ்டிக் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், அது தேவையில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இப்போ மேட் ஃபவுண்டேஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃப்ளாட் பிளேட்டு, அதுக்கடுத்து பிளேட் திக்கண்ட் அண்டர் காலம்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளாட் பிளேட்னால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பிளேட் திக்கண்ட் அண்டர் காலம். ஸோ காலமுக்கு அண்டர் ஒரு பிளேட் திக்கன் இருக்கும். அதுக்கடுத்து வேஃபில்டு ஸ்லாப்பு, அதுக்கடுத்து ரிப்பிள்டு ராஃபு, பேஸ்மெண்ட் வாலஸ் பார்ட் ஆஃப் மேட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸில் இந்த மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைட் ஃபோட்டோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா இது துபாய் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க லைவ் கரண்ட் ப்ராஜெக்டோடைய ஒரு ஃபோட்டோ. இது எதுக்காக நான் இப்போ எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ரொம்ப கிளியராக இதுக்கு அடுத்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப கிளியராக அந்த மேட் ஃபவுண்டேஷனுக்கான ஒரு விசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால ஜஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோடைய அந்த ஏரியா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அந்த ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அந்த இடத்துல பாருங்கள், அப்படியே ஃபுல் மேட் ஃபவுண்டேஷன், இந்த நடுவில் இந்த லிஃப்டிங் ஏரியா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் எல்லாமே சேர்த்து எந்த அளவுக்கு ஸ்டீலு, எந்த அளவுக்கு காங்க்ரீட்டு. ஸோ அதனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம மொத்த ஏரியாவும் கவர் பண்ணி, ஏன்னா நம்மளுடைய பில்டிங் ரொம்ப பெரிய ஹைட்டில் இருக்கிறதுனால. ஸோ ஜஸ்ட் இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு இது கிடச்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட் ஃபவுண்டேஷனாக எப்படி இருக்கும், ஜஸ்ட் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேண்டுமா வேணாமா,
நம்ம சேனலில் சாஃப்ட்வேர் மட்டும் பண்ணலாமா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்து பண்ணலாமா, உங்களுடைய ரெக்கமெண்ட் என்ன, உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லையான்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபர்தர் வீடியோஸை ரெடி பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.